1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தோம் ஆதியாகமத்தில். 1ஆம் அதிகாரம் 26 பார்த்தோம். அதே பார்த்தீங்கன்னா கொலோசியர் புஸ்தகம் சொல்ல நம்ம நிரூபிக்கப்பட்டிருக்கு 1:26லையும், யோவான் புஸ்தகத்திலையும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த தேவன் அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேஷன் நடக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக எபிரேய புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் சொல்லப்படும் போது 8ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்குது என்று சொல்லி நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் எபிரேய புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எபிரேய புஸ்தகம் அதுவாக சொல்லப்படல. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏசாயாவும் தானியேலும் சொன்ன தீர்க்க தரிசனங்களே சுட்டி காட்டுற விஷயமாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம அதை குறிச்சும் பார்த்துட்டு வருவோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லும்போது, அதாவது மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லும்போது இப்பேற்பட்ட குணங்களோடு இருப்பார் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு 10ஆம் வசனத்தில், கர்த்தாவே நீர் ஆதியிலே